அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாயிருக்கிறோம். அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள். நான் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள். அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன். ஒன்று, அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக, அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள், சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழி தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார். எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான், அவர் கொடுத்த யோசனை தான், அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும். அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இது ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன். 1990ஆம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள், அவருடன் பழகியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ராதா ரவி, சந்திரசேகர், தியாகு, பலர் இருக்காங்க. அவரை பற்றி நிறையா தெரியும். 1990ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்த போது இங்கே அன்பானன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க. என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். அவர் புலனரசனை படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போனோன்னே செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர். ராவுத்தர் இருந்தாங்க. கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்றிருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு கதாநாயகம் ஆகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு. அந்த விதத்தில் அங்கே போனேன். செல்வமணி, ராவுத்தர் இவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சாரை பார்த்தேன். டைரக்டரை பார்த்துருங்கன்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறது காதுபடன்னு கேட்கும்போது, இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போய் ரோஹிணி லாட்ஜுக்கு போனேன். மீசி எடுத்துகிட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன். மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு வந்துடுச்சு. அது நினச்சி தான் சைக்கிள் ஆஃப் லைஃப். அங்கே ஒரு அறிமுகம், அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு. இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. என்னுடைய அன்பு சகோதரர் விஜயமா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நானும் விஜயமா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் 3 பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்தித்தோம். அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜயமா அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் நான்
மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம்ப்பான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போல்லாம் சார் தான் கூப்பிடுவோம். இப்போ நான் பீச்சில் போய் 4:30 மணிக்கு வாக் போவேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். யாரா இதுன்னு ஒத்து பார்த்தா விஜி. என்ன விஜிமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல, இல்லைடா எனக்கு படம் இல்லை, அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல. இதை யார் படம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா? அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜிமா அவர்கள். இப்போ கூட அவர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமை. இந்த அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுவும் பெருமை தான். இதெல்லாம் ஒன்று நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் அவ இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய வேலை எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை தான். அவன் அப்படிப்பட்டவன், விஜயமா அப்படிப்பட்டவன். எல்லார் மனசுலையும் இருந்தாப்புல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன், கடைசி வரை நின்றவன். யாராலும் நிற்க முடியாது. ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்பப்பில் படாது. அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள், அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன். ஷேர் பண்ண கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறையா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்து சொன்னாலே போகிறோம். அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை. அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்திரியனுக்கு சாவில்லை. வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஒத்தியே எதுவும் கிடையாது. அவரை நான் முதல்ல சந்தித்த போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். அதாவது அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம, தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும், ஆரம்ப நடிகர்களுக்கு, கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது. அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான். கேப்டன் நம்மகிட்ட இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் வந்து
ஒரு நடிகராக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இதுக்கு அப்புறம் 25 வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சுருந்தோம். முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம். இது மட்டும் இல்லை, எங்கள் நிறுவனம் தேனண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படங்கள் வந்து இவ்வளோ 100 படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும். கிட்டத்தட்ட அதில் 25 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அப்பாவோட இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண பெரிய நடிகர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நாம் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர், இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும். அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க, ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை, ஷோல்டரு இதாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஒத்த கையில் ஃபைட் பண்ண, லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் வந்து எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு. அவர் இழப்பு வந்து மிக பெருசு. நம்ம எல்லாரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் வந்து இல்லை. அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயிச்சும்போது கூட இருந்திருக்காரு. நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர். அவர் இழந்ததை வந்து பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வராரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே. ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும். இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன்.
ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது, தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணி கொடுங்க, என்னோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான் பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் 2 டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி, சாப்பாடிலிருந்து அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மனிதராக எப்போதும் திகழ்வார், எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணன் கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி, அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏது எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது. அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டு பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு. நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன ஏதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு, அந்த அங்கே இது இருக்கும், அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர், அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள், மிகுந்த வரவேற்பு இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க. அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். அவன் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூலை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு. சாதாரணமாக இருந்தார்.
எல்லா ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்குது, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்குது. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு இராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும். தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும். எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ என்னங்க இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும். விஷால் அது நிச்சயமாக செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்க வேணுங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லோரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்லா கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன், நடிச்சிருக்கோம். ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும். ஒரு காந்த பார்வை. நான் அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல்மைன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு. ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது. சார் காப்பாற்றுங்கன்னு அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய தங்க கம்பி அந்த மேலே ரோப்பில் இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ் தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர். நல்ல நடி ரேகா, நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்டுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க 2 பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்கள். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார் பாருங்கள். பணம் இருக்குதான், பணம் வரும் போகும். ஆனால் மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். சினிமாவில் இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள். நான் நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன், கால் ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயன் தான் கூப்பிடுவோம். அரசியலில் நானும் 2006 2 பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உட்காந்தோம்.
அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். தைரியசாலிங்கிறது எப்படின்னா, ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு நம்ம மேலே ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த். அது தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த். ஒரு நாளைக்கு சுமார் 100 இல்லை 200 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததி எல்லாரையுமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாற்றும். இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு, அதுபோக அவரோட கட்சி, இது நான் வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்த்த அத்தனை பேர் வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை. இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும், அது சினிமா துறை சார்ந்தவங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பலம் இருந்தது. ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு, உணவு தேவையில்லை. அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போது இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் அண்ணன் உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல, அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் அப்பாக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஷார்ட் 6 o'clock ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்கன்னா 5:50 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாரு. ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோம்னு நாங்கள் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம், ஒரு லெகசி. அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. என்னால் அது இன்னும் நம்ப முடியல, இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார், எப்பயுமே இருப்பார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க. பட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரை உலக பிரமுகர், உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும். இது நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாடுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன். நான் அழுதுனா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் அப்பானால ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என்னால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை 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 அதெல்லாம் இல்லை. கேப்டன் எங்கேயும் போகல, இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார். நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை, எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை. இதனோட ஃபஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் கலந்துருந்தில்லை, நானும் ஷமும். இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயம் இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குது. நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார். அதே தான் நாங்கள் இன்றைக்குமே. அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இனி கேப்டன் இல்லை, இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு. யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார்.